ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கருணக்கிழங்கு வறுவல். அதுக்கு தேவையான பொருள்களை நம்ம இப்போ பார்த்துடலாம். கருணக்கிழங்கு 1/2 கிலோ வச்சுருக்கேன் நான். மிளகாய்த்தூள் தேவையான அளவு, சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு, கருவேப்பிலை. இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 கப் தண்ணி ஊற்றி ஒரு துண்டு புளி சேர்த்துருங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுருங்க. கருணக்கிழங்கை தோல் சீவிட்டு மெலிசாக நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ கருணக்கிழங்கை அதில் ஆட் பண்ணி 10 நிமிஷம் அது வேகட்டும். பாருங்கள், கருணக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை வறுத்து எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுருங்க. எண்ணெயை சேர்த்து கடுகு, சீரகம், கொஞ்சம் உளுந்து, கடலைப்பருப்பு சேர்த்துருங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ நம்ம வேக வச்ச கருணக்கிழங்கை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணலாம். அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்குங்க. தேவையான அளவு மிளகாய்த்தூள், சீரகத்தூள் சேர்த்து நல்லா இதை கிளறி விடுங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சு பொறுமையாக இதை கிளறணும். அவ்வளவுதான். ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள், நல்லா அழகாக வறுத்து எடுத்தாச்சு. கருணக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் சந்திப்போம். நன்றி.